அன்னாசி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் இனிமே அதோட தோல தூக்கி போட்டுறாதீங்க. அத வச்சு ஒரு சூப்பரான ஒயின் செய்யலாமா? அன்னாசி பழ ஒயின்ல 11லேருந்து 16% வரைக்கும் ஆல்கஹால் இருக்கும். இதுல 3% வரைக்கும் தான் ஆல்கஹால் இருக்கும். நான் இதோட தண்டு பகுதியும் சேர்த்துருக்கேன். நீங்க தண்டு பகுதி சேர்க்காம வெறும் தோல மட்டும் கட் பண்ணி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கலாம். 4 பட்டை, 10, 15 மிளகு, கிராம்பு, 1/2 இஞ்சி, 1 கப் சுகர். நல்ல வாய் அகலமா இருக்க ஒரு பாட்டில் இல்ல இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, மிளகு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சுகர் சேர்த்து சுகர் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அன்னாசி பழத்தோல், தண்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணிய ஃபில் பண்ணிக்கலாம். என்ன தொடங்குறதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு பார்க்காதீங்க. இத ஒரு காட்டன் துணி போட்டு மூடி ரூம் டெம்பரேச்சர்ல 2 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இங்க பாருங்க 2 நாளுக்கு அப்புறம் எடுத்தோம்னா, இந்த மாதிரி கீழ வந்து அதோட தண்ணி கலர் பாருங்க. லைட் எல்லோவா மாறியிருக்கும். மேலயும் இந்த மாதிரி நொர நொரையா வந்திருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில் இல்ல ஏதோ ஒரு பாக்ஸ்ல வடிகட்டிக்கலாம். இது உடம்ப ரெஃப்ரெஷ் ஆக்குறதோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும், செரிமான பிரச்சனைக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத ஒரு பாட்டில்ல மாத்திக்கலாம். இத ஃப்ரிட்ஜ்ல திரும்ப இன்னொரு நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடுத்த நாள் எடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க சூப்பரான பைனாப்பிள் டப்பாச்சி ரெடி.